தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப காலங்களில் வந்து அதுவும் மெயினாக வந்துட்டு நமக்கு சித்திரை பிறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு கத்திரி வெயில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய அஃபெக்ட் ஆக போகிறது வந்துட்டு வேர்க்குரு அப்படின்ற பிரச்சனையால தான். வெயில் காலத்தில் வந்து நமக்கு வரக்கூடியது வந்து படைகள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ரவுண்ட் ஷேப்பில் காயின் ஷேப்பில் வந்துட்டு அல்லது சம்டைம்ஸ் இர்ரெகுலர் ஷேப்பில் கூட இருக்கும். இது வந்து நம்மளோட தொடை பகுதிகளில், அதே மாதிரி வந்து லாயின் அண்ட் கிராயின் ரீஜியன்ஸில், அதாவது பேண்டீஸ் போடுற லைனிங்கில் அந்த இடத்துல எல்லாம் வந்து வரும். அதே மாதிரி ஆக்சிலால வந்து வரும். ஹெல்மெட் போட்டுகிட்டே நிறைய பேர் நான் வந்து ரொம்ப நேரம் வந்து மார்க்கெட்டிங் ஒர்க்கில் இருக்கேன், ரொம்ப நேரம் வந்து நான் டிரைவ் பண்ணணும், டெய்லி வந்து ஒரு 40 மினிட்ஸ் பக்கம் வந்து நான் 2 வீலரில் போகணும், ஆனால் ஹெல்மெட் போட்டே போகணும் அப்படின்னும் போது முடியல வந்துட்டு அவங்களுக்கு வந்து டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயில் கால சரும பராமரிப்பு. அதாவது வெயில் காலத்தில் நமக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும், அதற்கு வந்து நம்மள ஸ்கின் கேர் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெயில் காலம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேர்க்குரு தான் வந்து ஞாபகம் வரும். ஏன்னா அப்படின்னா நிறையவே வந்துட்டு நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப காலங்களில் வந்து அதுவும் மெயினாக வந்துட்டு நமக்கு சித்திரை பிறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு கத்திரி வெயில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய அஃபெக்ட் ஆக போகிறது வந்துட்டு வேர்க்குரு அப்படின்ற பிரச்சனையால தான். ஸோ இந்த வேர்க்குரு வந்துட்டு நான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி கண்டுபிடிக்கலாம், இது வேர்க்குரு தானே இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர்க்குரு அப்படின்றது வந்து நமக்கு வந்து உடம்புல வந்து எங்கே வேணாலும் வரலாம். மெயினாக வந்துட்டு நம்மளுடைய முதுகு புறங்களில் வரலாம், அடுத்து வந்து கழுத்தில் வரலாம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து தலையில் கூட வரும், அதே மாதிரி வந்து மார்பு பகுதிகள்லையும் வரும். இப்போ வந்து இந்த வேர்க்குரு வந்துட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சின்ன சின்ன குருக்கள் மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நல்ல இச்சிங் இருக்கும் அந்த இடத்துல. அதே மாதிரி நல்ல குழந்தைங்க வந்து இதை சொரிஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து பட்டு அந்த உடம்புக்கு பக்கத்தில் இருக்க எல்லா ரீஜியன்ஸ்லையுமே வந்து வேர்க்குரு வரலாம். இப்போ வந்து நமக்கு வேர்க்குரு வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு 2 வேளை வந்து குளியல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. உடலை வந்து நம்ம வந்து குளிர்ப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து 2 வேளை வந்து குளிக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து இது அதிகமாக வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு பெரியவங்களுக்கு வரலாம், இல்லை வெயிலில் நிறைய வேலை செய்கிறவங்க இருப்பாங்கல்ல, இப்போ வந்துட்டு கட்டிட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், சிவில் ஒர்க் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை போனால் வந்துட்டு ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்களாகட்டும், நிறையா வந்து இந்த ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு வந்து இந்த வேர்க்குரு, சன்பர்ன்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறையா வரும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிளாத்ஸை வந்துட்டு, அதாவது அவங்க போடுற ட்ரெஸ்ஸை வந்துட்டு ரொம்பவே ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பருத்தி ஆடைகள், காட்டன் வந்துட்டு நிறையா யூஸ் பண்ணணும். மெயினாக வந்து இன்னர் வியர்ஸு, அவங்களோட வந்துட்டு ஷர்ட்டுக்குள்ளே போடுற பனியன் ஆகட்டும், இல்லை அண்டர்வியர் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு நம்ம சட்டின் கிளாத்ஸ் யூஸ் பண்ணாமல் பியூர் காட்டன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துட்டு இந்த வேர்க்கூர் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அதே மாதிரி வந்து தோலுக்கும் வந்து இதமாக இருக்கும். அதே மாதிரி டெய்லியுமே அவங்களோட கிளாத்ஸை வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா சன்ட்ரை பண்ணி காய வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த வேர்க்கூர்லேருந்து தப்பிக்கலாம், அதே மாதிரி சன்பர்ன்ஸ்லேருந்தும் தப்பிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெயில் காலத்தில் வந்து நமக்கு வரக்கூடியது வந்து படைகள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ரவுண்ட் ஷேப்பில் காயின் ஷேப்பில் வந்துட்டு அல்லது சம்டைம்ஸ் இர்ரெகுலர் ஷேப்பில் கூட இருக்கும். இது வந்து நம்மளோட தொடை பகுதிகளில், அதே மாதிரி வந்து லாயின் அண்ட் கிராயின் ரீஜியன்ஸில், அதாவது பேண்டீஸ் போடுற லைனிங்கில் அந்த இடத்துல எல்லாம் வந்து வரும். அதே மாதிரி ஆக்சிலால வந்து வரும், கை மடிக்கிற இடத்துல, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மை காரணமாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். அதுவுமே வந்துட்டு ரொம்ப இச்சிங்காக இருக்கும். அதே மாதிரி வந்து சிவப்பாக இருக்கும் அந்த இடத்துல. தோல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இர்ரெகுலர் மார்ஜின்ஸோட நல்லாவே சிவப்பாக ரெட்னஸாக இருக்கும் ஸ்கின்னு. அதே மாதிரி வந்து இது பரவக்கூடியது. இப்போ வீட்டில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களோட கிளாத்ஸை வந்து நம்ம தனியாக வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து யூஸ் பண்ணணும். மித்தவங்களோட கிளாத்ஸை வந்து இவங்களோட சேர்த்து வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணாமல் இருக்கணும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உடலை வந்து குளிர்ப்பிக்கிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பானங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இளநீர் வந்து தாராளமாக
நிறையா எடுத்துக்கலாம் இந்த சீசனில். அதே மாதிரி நீராகாரம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு. இது வந்து நம்மளோட குடலையும் வந்து கட்டையும் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட உடலையும் வந்து நல்லா வந்துட்டு குளிர்ச்சியாக வச்சுக்கும். இப்போ தண்ணி நார்மலான வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது வெட்டி வேறு ஊறல் குடிநீர் எடுத்துக்கலாம். வெட்டி வேறு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ் வாங்கிட்டு நீங்கள் ஓவர் நைட் ஒரு மண்பானையிலையோ இல்லை சாதாரண வீட்டில் இருக்க பாத்திரத்துலையோ வந்து தண்ணி எதில் பிடிச்சி வைப்பீங்களோ அதில் கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வச்சுட்டு அதை காலையில் ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டரை வந்து நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரியான வந்துட்டு ஃபுட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி வந்து நிறைய வந்து க்ரீன் சாலட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீர்ச்சத்துள்ள உணவுகள் வந்து நிறையா எடுத்துக்கணும். இப்போ சீசனல் ஃபுட்டாக கிடைக்கக்கூடிய வந்து தர்பூசணி ஆகட்டும், வெள்ளரிக்காய் ஆகட்டும், இந்த மாதிரி சீசனல் ஃபுட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கணும். நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு உங்களுடைய தினசரி உணவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வந்து ஒரு சொரக்காய் ஆகட்டும், இல்லாட்டி போனால் பீர்க்கங்காய், இல்லாட்டி போனால் வந்து ஒரு தடியங்காய், பூசணிக்காய், இந்த மாதிரியான நீர்க்காய்கறிகளை வந்து தாராளமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து உடம்புல வந்து தேவையில்லாமல் தங்கியிருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே உங்களோட யூரின் வழியாக வந்து வெளியேறிடும். அதே மாதிரி நமக்கு வந்துட்டு நம்மளோட பாடியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேவையான ஹைட்ரேஷன் வந்து மெயினாக வந்து பாடியில் கிடைக்கும். நம்ம வந்து மெயினாக வந்து இந்த சம்மரில் வந்து பாதிக்கப்படுறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர்ச்சத்து வந்து நம்ம பாடியில் வந்து கம்மியாகிறதுனால தான். ஸோ வந்து இந்த நீர்ச்சத்து கம்மியாக இருக்கக்கூடாது நம்ம பாடியில் அப்படின்னா நம்ம டெய்லி வந்துட்டு 4 to 5 liters ஆஃப் வாட்டர் வந்து இந்த வெயில் சீசனில் வந்து நம்ம வந்து குடிக்கணும். அடுத்த ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியில் வந்துட்டு ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். முடி வேர்களில் வந்துட்டு சின்ன சின்ன பம்ப்ஸ் மாதிரி இருக்கிறது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இச்சிங்காக இருக்கும். அதே மாதிரி வந்து ஹேர் ஃபுல்லாக வந்து ட்ரைனஸாகவும் இருக்கும், ஸ்கேல்ப் ஃபுல்லாக ட்ரைனஸாகவும் இருக்கும். இது வந்து இந்த வெயில் சீசனில் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பரவும். மெயினாக வந்துட்டு வெயில் அதிகமாக நிறைய பேர் இப்போ ஹெல்மெட் போட்டுகிட்டே நிறைய பேர் நான் வந்து ரொம்ப நேரம் வந்து மார்க்கெட்டிங் ஒர்க்கில் இருக்கேன், ரொம்ப நேரம் வந்து நான் ட்ரைவ் பண்ணணும், டெய்லி வந்து ஒரு 40 minutes பக்கம் வந்து நான் 2-wheelerல போகணும், ஆனால் ஹெல்மெட் போட்டே போகணும் அப்படின்னும் போது முடியில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை வரலாம். முடி வேர்களில் வந்து இது வரும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்மளோட ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் சர்ம தேஜஸ் ஆயில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த சர்ம தேஜஸ் ஆயிலை வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே, இப்போ வேர்க்குருவாகட்டும், இல்லாட்டி போனால் படையாகட்டும், இல்லைன்னா இந்த முடி சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஆகட்டும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், இதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்னலாக வந்து சர்ம தேஜஸ் கேப்சியூல் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதை வந்து தினசரி காலை 2 இரவு 2 வந்து உணவுக்கு பின்பு எடுத்துகிட்டு வரும்போது ஸ்கின் வந்து நல்லாவே ரீப்பேர் ஆகி நல்லாவே வந்துட்டு புத்துணர்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு வெயில் காலத்தில் வந்து வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சர்ம பராமரிப்பு எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் பார்த்தோம். எந்த டைமிங்கில் நம்ம டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்றதையும் பார்த்தோம். நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், எத்தனை வேலை குளிக்கணும், அதே மாதிரி என்ன மாதிரியான ஃபுட் பேட்டர்ன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் பார்த்தோம். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 2ஆம் வாரம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை திருவண்ணாமலையிலும், 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை தஞ்சாவூரிலும், 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா
மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care. His wellness